ஹாய் அனிமே ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு அனிமே கதை. இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் ராக்னராக் சாப்டர் 22 வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணதான் யூடியூப் அல்காரிதம்படி நம்ம வீடியோ எல்லாருக்கும் வந்து புஷ் பண்ணும். புது வியூவராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. ப்ரீவியஸ் வீடியோ யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து சூகோடைய அங்கிள் யோஜினோடைய வரலாறு தான் வந்து காமிக்கிறாங்க. இவரோ ஒரு கேமை கண்டுபிடிக்க அந்த கேமும் பின்னால் நம்பர் 1 கேமாக மாறுது. அந்த கேமோடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் வேர்ல்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. என்ன ஒரு கண்ட்ராவியான பேர், அதாவது காதில் ஈஸியாக நுழையிற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். இல்லையா? ஸோ அந்த கேமை தயாரித்த கம்பெனி பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜின் சாஃப்ட். அந்த கம்பெனியோடைய சிஇஓ தான் சூகோடைய அங்கிள் யோஜின். ஆஜின் பேரை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை பார்ப்போம். இந்த கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கான் சூகோ. வந்த அவனையும் ஒருத்தர் எம்ப்ளாயி வரவேற்க நீங்கள் தான் வந்து சூகோவா எங்களுடைய பாஸ், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போக இப்போ தான் முதல் முறையாக கம்பெனிக்கு வந்திருப்பான் போல். அங்கிளுடைய கம்பெனிக்கு அவனும் சுற்றி பார்க்க அவனுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இங்கே வேலை செய்கிற முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் பீயிங் ஹண்டராக தான் இருக்கிறாங்க. ஸோ ஹண்டர் ரைடுக்கு வந்து போகல, ஜஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கராக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஷாக்காகி நிற்கிற சூகோவையோ பார்த்து அந்த கூப்பிட்டு போகிற எம்ப்ளாயோ எதுக்காக இங்கே முக்கால்வாசி பேர் அவேக்கன் பீயிங் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு சூகோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்குது. இவன் அப்படியே சொல்லிட்டாங்க, இவன் வெரி டேஞ்சரஸ் போல இருக்கு. ஐயோ, எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. சூகவும் வந்து திருன்னு முழிக்க இங்கே எல்லா அவேக்கன் பீயிங்கும் வந்து ஹண்டிங்காக அவங்களுடைய உயிரை பணைய வச்சு டஞ்சனுக்குள்ளே போக மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான நல்ல சேலரி நல்ல ஒரு கம்பெனி கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இதை மாதிரி வேலையும் வந்து செய்வாங்க. இதை கேட்ட சூகோவும் நீங்கள் வழக்கத்துக்கு மீறி அதிகமான பேர் ஹையர் பண்ணியிருக்கீங்களே எதுக்காகன்னு கேட்க இவனுங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறாங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹண்டர்ஸ் தேவைப்படுது போல். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே யோஜின் இருக்கிற ரூமுக்கு வர யோஜின் அவனுடைய மருமகனை வரவேற்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்துருவோம் போல். கடைசியாக பேசினதும் வந்து பார்த்தீங்கன்னா அவேக்குன்னு ஆகும்போது, அதாவது அந்த ஆர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், டஞ்சன் பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து பேசுகிறான் போல். அவங்களுடைய ஆன்டி, அதாவது ஜின்னுவோடைய தங்கச்சியும் வந்து சூகோ மேலே வருத்தப்பட இந்த இன்சிடென்ட் நடந்து 1 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க நலம் விசாரிக்கிறானுங்க. இதே நம்ம ஊராக இருந்தால் உடனடியாக வந்து கும்பல் சேர்ந்து ஒப்பாரியை வச்சு தள்ளி இருப்பாங்க. அவங்க ஊர்லாம் வந்து 1 மாதம் கழிச்சு தான் வந்து கேட்பாங்க போல். ஸோ சேட். சூகவும் வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனுடைய பிஸ்னஸ் ப்ரொப்போசலை யோஜின் கிட்ட வந்து கொடுக்க, பரவாயில்லையே பையன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்லிட்டு படிக்காமலே வந்து அவனை புகழ்ந்து தள்ள மூடிக்கிட்டு நீ பிஸ்னஸ் ப்ரொப்போசல் ஐடியாவை படுறான்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. யோஜினும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐடியாவை பார்க்க, ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டு என்னுடைய அசிஸ்டன்ட் டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்கு தேவைப்படுதான்னு சொல்ல, பரவாயில்ல சிரிக்கிறான், இவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு சூகவும் வந்து டீல் பேச ஆரம்பிக்க, என்ன டீல்னா யோஜின் வந்து சூகுக்கு தேவையான கேட்டை ஹையர் பண்ணி, அதாவது குத்தகை எடுக்கணும், இவனுக்கு தேவையான ஸ்ட்ரைக் டீமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா தலைவர் உள்ளே போயிட்டு எல்லா மான்ஸ்டரையும் சோலோவா நின்று அழிச்சிட்டு வந்துருவாரு. அதோட நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால நீ தாலியை கட்டிட்டீனா நான் கூட்டிட்டு போயிடுறேன். அந்த டஞ்சனுக்குள்ள இருக்கிற ரூட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஆஜின் சாஃப்ட்டுக்கே வந்து சொந்தம்னு சொல்ல, இதை கேட்ட யோஜினும் எவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ முறைக்க, நீ ஒரு ரேங்க் கண்ட்ரு, நீ நினைக்கிற மாதிரி டஞ்சன்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, உன்னால் தனியாக போயிட்டு ரைட் பண்ணி எல்லா மான்ஸ்டரையும் அழிக்க முடியாது. இவ்வளோ ஏன் நானே ஒரு ரேங்க் தான், ஆனால் என்னாலேயே உள்ளே போயிட்டு அழிக்க முடியாது, எதுக்காக நீ உள்ளே போகணுன்னு துடிக்கிற? இந்த விஷயம் வந்து உங்கள் அப்பாவுக்கு சம்மந்தப்பட்டதா? இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா காணாமல் போயிருப்பார், முதல் முறையாக கேட்டும் வந்து அப்பியர் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் ஏதான காமனான விஷயம் நீ கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால தான் உள்ளே போகணும்னு ஆசைப்படுறியான்னு இவன் கோவமாக கத்த. இதை கேட்டு சூகவும் மௌனமாக இருக்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஜின்னுவை தேடுறதுக்கு நிறைய ஹண்டர்ஸை வந்து ஹையர் பண்ணி வச்சிருப்பான் போல. இன்னும் உனக்காக நிறைய ஹண்டர் நான் வந்து ஹையர் பண்ணி தேட ஆரம்பிக்கிறேன், நீ இன்னும் பொறுமையாக இருன்னு சொல்ல. இதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ ஜின்னு காணாமல் போனதுலேருந்து யோஜின் தீவிரமாக வந்து அவனை தேடுறதுக்கு தான் வந்து ஆசைப்பட்டிருக்கான். இன்ன தேதி வரைக்கும் வந்து சின்சியராக தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கான் போல. இப்போ சூகோவுக்கும் வேற வழி இல்லை, பீருவும் வந்து நீங்கள் உண்மையை சொல்ல போறீங்களான்னு கேட்க, இவன் ரொம்ப நம்புகிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா யோஜின். ஸோ அதனால் வந்து ஏசுங்க உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா டெரராக மூஞ்ச வச்சுக்கிட்டு இவனுடைய உண்மையெல்லாம் வந்து சொல்கிறான். இவனுடைய பவர் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் காட்ஸ்ன்னு சொல்லி ஒரு எனிமி இந்த பூமிக்கு வந்திருக்காங்க, அவங்கள எடுத்து சண்டை போகிறதுக்கு. ஸோ அதுங்களை எடுத்து நான் சண்டை போடணும், நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் வந்து அதுங்களுடைய பிளானை என்னால் முறியடிக்க முடியும், அதனால் நான் டெவலப் ஆகணும், உள்ள டஞ்சனுக்குள்ளே போயிட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் கொன்னே ஆகணும்னு சொல்ல, சூகவும் வந்து பார்த்தீங்கன்னா டெரராக மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் யோஜின் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். உனக்கு எப்போ சோலோ லெவலிங் உடைய கதை தெரியும்? ஒருவேளை என்னுடைய எம்ப்ளாயி உன் கூட சேர்ந்து
ப்ராங்க் பண்ணுறீங்களா, இந்த ப்ராங்க்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒர்க் ஆகலை, ஸோ இதெல்லாம் வந்து சோலோ லெவலிங்கோடைய கதைன்னு சொல்லிட்டு உன்னுடைய ப்ராங்க்ல நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்குற சூகோக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் வந்து ஷாக்கு தான். இவனுக்கு எப்பறம் வந்து பாஸ்ட் டைம் லைனில் இருக்க மெமரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவேக் ஆன பிறகு வந்திருக்குமோன்னு பார்த்தா, பட் பீரு மூலிமா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவன் வந்து அவேக் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் மாதிரி அங்கங்கே வந்து போயிருக்கும் போல் இவனுடைய பாஸ்ட் லைனில் இருக்க மெமரி. அதை வச்சு தான் வந்து பயபுள்ள சோலோ லெவலிங் கதையை வந்து உருவாக்கியிருக்குது. பீருவும் வந்து பார்த்தீங்கன்னா யங் மொனார்க் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, பீருவை பார்த்த யோஜினும் வந்து பயத்தில் கத்த ஆரம்பிக்க, பீருவும் யோஜின் கிட்ட கத்தாது ஏன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு காலத்தில் கண்மூடித்தனமாக என்னுடைய அரசனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, அவர் என்ன தான் சொன்னாலும் கேள்வியே கேட்காம நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அவர் போட்ட சண்டையில் எல்லா சண்டையுமே நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த சாவி வந்து உங்களுடைய ஆத்மாக்குள்ள மெமரியை புகுத்தோன்னு சொல்லிட்டு யோஜினுடைய நெஞ்சிலே வந்து பீரு சாவியை போட்டு ஒரு திருவ யோஜினுக்கும் வந்து ப்ரீவியஸ் டைம்லைனில் இருக்க எல்லா மெமரியும் வந்து வருது. ஸோ அவேக் ஆனதுலேருந்து முதல் முறையாக ஜின்னுவை பார்த்ததுலேருந்து கடைசி முறையாக ஜின்னு கடைசி சண்டைக்கு போய் உயிரை விடுற இந்த தருணம் முழுக்க எல்லாமே யோஜினுக்கு வந்து ஞாபகம் வர, அவனை அறியாமே அவன் கண்ணு கலங்கி கண்ணீர் வர. இதை பார்த்த சூகோக்கு ஒன்றுமே புரியல. பீருவை பார்த்து என்னடா பண்ணின்னு சொல்லி கேட்க, பீருவும் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, அவருடைய பாஸ்ட் டைம்லைன் தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்ல, ஒரு வழியாக வந்து அழுது முடித்த யோஜினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மாதிரியே உனக்கும் வளரக்கூடிய பவர் இருக்கான்னு சொல்லி கேட்க, சூகோக்கு இருக்குது, பட் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் அவுட்டர் காட்ஸோடைய ஆர்மியை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு தனி ஆளாக நின்றுட்டு அவனுடைய உயிரை இந்த பணையை வச்சுக்கிட்டு மெமரி கிடைச்சதுக்கப்புறம் வந்து யோஜினும் வந்து சூகோவை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். உங்கள் அப்பனை மாதிரியே நீயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கே, ஹெல்ப்னு வந்து கேட்காம ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, முதல்லையே அவன் இதுதான்டா வந்து கேட்க வந்தான், பட் நீ அப்போ சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டேன், ஸோ அதனால தான் வந்து பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருப்பான் போல். அங்கேருந்து வந்து சீன் கட்டாக ஒரு 2-3 நாள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க போல். ஸோ மாஸ்கை மாட்டிட்டு சூகோவும் டஞ்சன் ஏரியாவுக்கு வர, சொன்ன மாதிரியே வந்து யோஜின் டஞ்சனை குத்தகை எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் டஞ்சன் வாசல்லே ஸ்ட்ரைக்கிங் டீமும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கிங் டீமை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே கவலையாக இருக்குது. ஏன்னா இவங்களால வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு கால் ஃப்ராக்சர், இன்னொருத்தனுக்கு கை ஃப்ராக்சர், ஒருத்தனுக்கு காலே இல்லை, இன்னொருத்தனுக்கும் கையும் இல்லை. இவனுக்கு எல்லாரும் சண்டை போகிற நிலைமையே வந்து இல்லை. சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடங்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. பட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இவனுங்களால இப்போதைக்கு ஏர்னிங் பண்ண முடியாது. ஸோ காசு கொடுத்தா கண்டிப்பாக நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் யோஜின் இதெல்லாம் யோசி ஒரு ஸ்ட்ரைக்கிங் டீம் வந்து உருவாக்கியிருக்கான் போல், நம்பிக்கையான டீம்னு சொல்லணும். சூகோவும் டஞ்சனை நோக்கி உள்ளே போக டீமில் இருக்க மெம்பனும் சூகோவை தடுத்து நிறுத்துறான். நீ வந்து காசு கொடுத்துட்டு எங்களை வந்து வெயிட் பண்ண சொன்ன, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வச்சிருக்க ஸ்கில்லு மேலே உனக்கு அப்படியேப்பட்ட நம்பிக்கை இருக்குதா, உன்னால் தனியாக கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? சப்போஸ் இது எல்லாமே வந்து தப்பாக மாறிடுச்சு, உன்னால் கிளியர் பண்ண முடியலனா எங்களுக்கு சிக்னல் கொடு, கண்டிப்பாக இந்த சண்டை போட முடியாத இந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களால் கொஞ்சமாச்சு ஃபைட்டிங்கை கொடுக்க முடியும்னு சொல்கிறான். நல்ல மெம்பரை தான் வந்து ஹையர் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனை இந்த நிலைமையில் கூட காசு கொடுத்தவனுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான் இல்லையா. இப்பேற்பட்ட ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இதை கேட்ட சூகோவும் நன்றி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து டஞ்சனுக்குள்ளே போக, உள்ளே போன அவனும் வந்து உடனடியாக அவனுடைய கம்பெனியன் ஈசல் அண்ட் கிரே உல்ஃபை வந்து காண்டாக்ட் பண்ணுறான். ஸோ உள்ளே போகும்போது அவனுடைய மைண்ட் செட்டு ஃபுல்லாக வந்து அவங்க அப்பா வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த சிஸ்டமை உருவாக்கி எங்கள் அப்பா என்கிட்ட வந்து கொடுத்துருக்குறது நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நானும் வந்து ஸ்ட்ராங் ஆவேன், அவர் தோளில் சுமந்துக்கிட்டு இருக்க இந்த பாரத்தை அவரை தனியாக வந்து நான் சுமக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அதுலேருந்து நான் பங்கு எடுத்துப்பேன், நானும் எடுத்து சண்டை போடுவேன் அவரோட தோல் நின்றுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஸ்டார்ட் ஆக, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் வந்து தொடரணும்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நானுமே வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் இது வந்து போர் அடிக்காமல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என் ஃபோனு இதுக்கப்புறம் வரப்போகிற எடிட்டெல்லாம் வந்து தாங்குச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோ வரும், அப்படி இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி தான். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் டஞ்சனுக்குள்ளே என்ன புது மான்ஸ்டரை வந்து கண்டுபிடிக்கலாம், எப்படி சண்டை போடுறான், இந்த டஞ்சன் மூலயமா அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்பி ஏறுதுன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே.